இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி 1.5ல் 9th சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, வெண்படங்களை பயன்படுத்தி a மைனஸ் b வெட்டு c ஈக்குவல் a மைனஸ் b சேர்ப்பு a மைனஸ் c என்பதை சரிபார்க்க. கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வெண்படம் நம்பர்ஸோ லெட்டர்ஸோ கிடையாது, வெண்படத்தை பயன்படுத்தி இரண்டு சமம் அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நிரூபிக்க வேண்டியவை அப்படின்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல LHS செக் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு b வெட்டு c கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏலேருந்து லெஸ் பண்ணிக்கலாம். b வெட்டு சின்னும் போது ஏவை கன்சிடர் பண்ணக்கூடாது, பியும் சியும் மட்டும். b வெட்டு c, அப்போ பிக்கும் சிக்கும் பொதுவான பகுதி என்ன, இந்த சென்டரில் இருக்கிற பகுதி. அப்போது இதை மட்டும் நீங்கள் ஸ்கேல் வச்சு பென்சிலை ஷேட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஏபிசின்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணாமல் போட்டிங்கன்னா சம் தப்பாகும். இப்போது பி வெட்டு சி, பிக்கும் சிக்கும் பொதுவான பகுதி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த பி வெட்டு சி இது என்ன பண்ணணும், ஏவிலேருந்து கழிக்கணும். அப்போது இந்த முழு வட்டமும் சேர்ந்தது ஏ. இந்த ஏவில் எங்கன்னா வந்து பி வெட்டு சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த பகுதி வருது. நமக்கு இது ஃபுல்லாக சேர்ந்தது ஏ. அப்போது ஏவிலேருந்து பி வெட்டு சி கழிக்கணும். அப்போ ஏக்குள்ளே எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் பி வெட்டு சி உள்ளே வருது. சரிங்களா, அப்போது இந்த பகுதியை மட்டும் கழிச்சிடணும். மீதி முழுசாக இருக்கிற ஏவை நம்ம ஷேட் பண்ணிக்கணும். சரிங்களா, பாருங்கள், இதை கழிச்சாச்சா, ஏவிலேருந்து கழிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி ஏவிலேருந்து நம்ம கழிச்சிட்டோம். சரிங்களா, இது a மைனஸ் b வெட்டு c. அடுத்து பாருங்கள் RHS ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், a மைனஸ் b கண்டுபிடிச்சிக்கலாமா. a மைனஸ் b அப்படின்னா ஏவிலிருந்து பிஏ மைனஸ் பண்ணணும். இப்போ ஏபின்னும் போது சியை கன்சிடர் பண்ண வேண்டாம், ஏபி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஏவிலேருந்து பிஏ கழிக்கணும். இந்த முழு வட்டமும் சேர்ந்தது ஏ, இந்த முழு வட்டமும் சேர்ந்தது பி. இந்த பிஏ முழுசாக ஏவிலேருந்து கழிக்கணும். அப்போது இந்த டேர்ம் இது ஃபுல்லாக கழிஞ்சிருமா, மீதி நமக்கு எவ்வளோ இருக்குது, இந்த பகுதி மட்டும்தான் வரும். சரிங்களா, என்ன ஏவிலேருந்து பிஏ முழுசாக கழிக்கணும். நம்ம பாருங்கள், இப்போ ஃபுல்லாக கழிச்சிட்டோமா, அதிலேருந்து நம்ம ஏ மட்டும்தான் செட் பண்ணியிருக்கோம். இந்த பின்ற வட்டத்தை முழு வட்டத்தையுமே நம்ம ஏவிலேருந்து கழிச்சாச்சு. அதே போல் ஏ மைனஸ் சின்னு இருக்கா. இப்போ ஏ மைனஸ் சின்னா ஏவும் சியும் எடுக்கணும், பி கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போது ஏவிலிருந்து இந்த சின்ற முழு வட்டத்தை கழிக்கும் போது நமக்கு என்ன வரும், இந்த சின்ற வட்டத்தை நம்ம டச்சே பண்ண மாட்டோம். டச் பண்ணாமல் ஏன்ற வட்டத்தை மட்டும் ஷேட் பண்ணணும். சரிங்களா, இந்த ஏபி மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், பி கன்சிடர் பண்ணக்கூடாது, சி மட்டும்தான், ஏவும் சியும் சரிங்களா. அப்போ என்ன வரும், இந்த ரெண்டு வட்டத்தில் சி நம்ம டச்சே பண்ணல, ஏவிலேருந்து சியை முழுசாக கழிச்சிட்டோம். சரிங்களா, அடுத்து ஏ மைனஸ் பியையும் ஏ மைனஸ் சியையும் சேர்க்கணும். சரிங்களா, இப்போ சேர்க்கணும் அப்படின்னும் போது சேர்ப்பு தானே. இப்போ சேர்ப்புனா காமனாக என்ன இருக்குது, ரெண்டுலேயும் அப்படியே எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் பாருங்கள், ஏ ஷேட் பண்ணியிருக்கு, இங்கே கீழே வந்து இந்த இடம் வந்திருக்கு, இங்கே வரல, இங்கே வந்திருக்கு, இங்கே ஷேட் பண்ணியிருக்கு, இங்கே ஷேட் பண்ணலை. சேர்ப்புன்னும் போது அப்படியே சேர்த்துப்போமா. அப்போ அப்படியே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இந்த ஏன்ற வட்டம் அந்த கீழ்ப்பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, ஏன் நமக்கு சேர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது காமனாக ஆட் பண்ணிக்கலாம், என்ன இருக்குது அப்படியே. ரெண்டு படத்தையும் சேர்த்து ஒன்றா கொண்டு வந்துட்டோமா. இப்போது இந்த ட்ராயிங்கும் நம்ம LHSக்கு வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த ட்ராயிங் பார்த்தா சேம் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. அப்போது therefore LHS ஈக்குவல் RHS. அப்போது a மைனஸ் b வெட்டு c ஈக்குவல் a மைனஸ் b சேர்ப்பு a மைனஸ் c. இதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா, ஏன்னா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.